வணக்கம். நாம் எவ்வாறு வாழ்ந்தோம், தற்பொழுது எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை நமது உறவு முறைகள் பற்றி மிகவும் சிந்திக்க வேண்டிய அருமையான பதிவு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அக்கா, பெரிய அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, மச்சான், மச்சினி, அண்ணி, கொழுந்தனார், நாத்தனார், தாய்மாமன், சித்தப்பா பையன், சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பையன், பெரியப்பா பொண்ணு, அத்தை பையன், அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, மாமன் பையன். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் 2050க்கு மேல் யாருடைய காதிலும் விழாது. யாரும் கூப்பிடவும் மாட்டார்கள். அகராதியில் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும். காரணம், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு என்று ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் என்று முடிவெடுக்க ஆரம்பித்ததுதான். அப்படி இருக்கும் போது இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வரும்? பெண்கள் வயதுக்கு வந்ததும் சீர்வரிசை செய்யவோ, பந்தல் போடவோ, முதல் புடவை எடுத்து தரவோ எந்த தாய்மாமனும் இருக்க போவது இல்லை. திருமணத்தின் போது அரசாணைக்கால் நட எந்த அண்ணனும் இருக்க போவதில்லை. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட எந்த தம்பியும் இருக்க போவதில்லை. குழந்தைக்கு மொட்டை போட யார் மடியில் உட்கார வைப்பார்கள்? கட்டி கொடுத்த பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அண்ணனும் தம்பியும் பறந்து செல்வார்கள். இனி யார் போவார்? ஒவ்வொரு பெண்ணும் சொந்த பந்தம் ஏதுமின்றி ஆறுதலுக்கு ஆளின்றி தவிக்கப் போகிறார்கள். ஒவ்வொரு ஆணும் தன் கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ள அண்ணன் தம்பி யாருமின்றி அவதிப்பட போகிறார்கள். அப்பா அம்மாவை தவிர எந்த உறவுகளும் இருக்க போவதில்லை. அந்த ஒரு குழந்தையும் வெளியூருக்கோ இல்லை தனி குடித்தனமோ சென்று விட்டால் ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு என்று வளர்த்தவர்கள் எல்லாம் வயதான காலத்தில் ஏனென்று கேட்க நாதியற்று முதியோர் இல்லத்திலோ அல்லது அந்த ஒரு குழந்தைக்காக கட்டிய வசதியான வீட்டிலோ அனாதையாக கிடந்து சாவார்கள். உறவுகளின் உன்னத மதிப்பை உணராமல் பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஒரு குழந்தைக்கு மேல் வேண்டாம் என சோம்பேறித்தனப்பட்டு எந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இதே நிலைதான். உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டால் ஓடோடி வந்து பார்க்க உறவுகள் வேண்டாமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு உனக்கு என்று சண்டை போடும் அதே குழந்தைகள்தான் வயதான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நான், நீ என்று ஓடி வருவார்கள். கணவன், குடும்பம், குழந்தை என்று உயிரை விட்ட பெண்கள் கூட பெற்றோருக்கு ஒன்று என்றால் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு முதலில் வந்து நிற்பார்கள். ஒரே ஒரு முறை உங்கள் கடைசி காலத்தை நினைத்து பாருங்கள். பணமில்லாத ஒருவனை அனாதை என்று யாரும் சொல்வதில்லை. ஆனால் உறவுகள் இல்லாத ஒருவன் எத்தனை கோடி வைத்திருந்தாலும் அனாதைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. கார், பங்களா, வசதி வாய்ப்புகளுடன் ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு என்ற பெயரில் உறவுகளற்ற ஒரு அனாதையை வளர்ப்பதற்கும் வயதான காலத்தில் நாதியற்று சாவதற்குமா இவ்வளவு பாடுபட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறீர்கள்? சிந்தியுங்கள் மக்களே. இவ்வாறு இருந்த நம் உறவுகள் ஏன் இவ்வாறு மாறிற்று? இதற்கு ஒன்றே ஒன்றுதான். கடந்த காலத்தை பார்க்கையில் முகலாயர்கள் வந்தார்கள். நமது இனத்தை அழிப்பதற்காக நாம் வேத ரிஷிகளாகவும் வேதாந்திகளாகவும் இருந்தோம். நம்மை அழிப்பதற்காக கோயில்களை அழித்தனர், நமது உறவுகளை கொன்றனர், பெண்களை கற்பழித்தனர், சிறுவர்களை கொடூரமாக கொன்றனர். அப்படி இருந்தும் வாளுக்கு மதம் மாறாத நம் அவர்களை வென்றோம். ஆனால் பிரிட்டிஷ் காலத்தார்கள் நமது குலக்கல்வியை அளித்தார்கள். அந்த குலக்கல்வியை தாண்டியும் நமது உறவுகள் நின்று கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நமது உறவுகள் சீரழிந்து விட்டது. ஒரு காலத்தில் அந்த எவ்வாறு நின்றது? பிரிட்டிஷ் அந்த கல்வி முறையை மாற்றினார்கள். நாம் முட்டாள்கள் என்று கூறினார்கள், அவர்கள்தான் அறிவாளி என்று கூறினார்கள். ஆனால் நாம் பழங்கால நலந்தா பல்கலைக்கழகத்தில் கொட்டி கிடந்ததை எரித்தார்கள். அது நம்மை வைத்துதான் அவர்கள் எல்லா கண்டுபிடிக்கும். நம்முடைய வேதாந்தத்தை திருடி கொண்டுதான் அவர்கள் சென்றுதான் அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர். நம் முன்னோர்கள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் இங்கே இருக்குது. இந்த கோள், சனிக்கோள் இருக்குது, இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு பிரதமை திதியை, பௌர்ணமி எல்லாமே கூறிவிட்டனர். நம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த அறிவற்ற வெள்ளைக்காரர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்கள் கலாச்சாரம் சிறந்தது. குறிப்பாக அவர்கள் பணம், அந்த பணப்பேய் தான் நமக்கு பிடித்து விட்டது இன்று. அந்த பணப்பேயினால் பணம் தான் முக்கியம் என்று ஒரு காலத்தில் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழவில்லை. உறவுகளுக்காக வாழ்ந்தோம், நமது அன்புக்காக வாழ்ந்தோம். இன்று பணத்திற்காக வெளிநாடு செல்கின்றனர். ஒரு காலத்தில் இந்த பணமே வேண்டாம், எனக்கு உறவுகள் போதும், நான் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் நம் நாட்டிற்காக சேவை செய்வேன், எனது உறவுகள் முக்கியம் அப்படி என்று முடிவெடுத்தனர். தற்பொழுது முடிவுகள் வேறு மாறி இருக்கின்றன. எப்படி இருந்தால் உறவுகள் எப்படி போனால் என்ன, எக்கேடு கெட்டால் என்ன, நான் நன்றாக இருக்கணும், எனக்கு பணம் வேண்டும்
இந்த பணம் என்ற ஒற்றை குறிக்கோளால் தான் இன்று இந்த உறவுகளுக்கு இப்படி ஒரு நிலைமை. இனிமேலும் போதும், நாம் உறவுகளை இழந்தது, நாம் எவ்வாறு வாழ்ந்தோம், இனிமேல் பணத்திற்காக வாழ்ந்தது போதும். நமது பூமிக்காக நம் முன்னோர்கள் எவ்வளதோ தியாகம் செய்து, தவங்கள் செய்து அர்ப்பணித்திருக்கிறார்கள், இந்த பூலோகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நமது பெயரை மாற்றினார்கள். இந்தியர் என்று நமது பாரதம் என்று மாற்ற வேண்டும். நமது ஒவ்வொருவரும் வேதியன் என்றே குறிப்பிட வேண்டும். ஹிந்தி என்ற சொல்லை நாம் தவிர்க்க வேண்டும். வேதியர்களாக மீண்டும் நம் ஒவ்வொருவரும் வேத ரிஷிகளாக, தவபூமிகளாக உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம் பாரதத்தை வலுப்படுத்துவோம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.